அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டர்லேருந்து இந்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எல்லா மலர் மருந்துகளையும் ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம அடுத்து போட போகிறோம். அதாவது அந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு வரும். அதாவது அக்ரிமோனி, ஆஸ்பென் அந்த இதுலேயே வரும். இதில் நம்ம என்ன தகவல் பகிர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஒவ்வொரு மலர் மருந்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆகுது. டக்குன்னு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி யோசிக்கும் போது நான் வகுப்புகளில் லைவ் கிளாஸஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், ஸோ அதை உங்களுக்கு பகிர்ந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ மலர் மருந்துகள் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ பீச் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து எடுத்துப்போம். பீச்சுங்கிற மலர் மருந்து தேவைப்படும் நபர் அவரை நெகட்டிவ் சைடாகவும், பீச் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்துகள் உட்கொண்டதுக்கு பிறகு அவங்க கிட்ட வரக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவ் சைடாகவும் நம்ம சொல்ல போகிறோம். வித் எக்ஸாம்பிளோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவாக இருக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரே எக்ஸாம்பிள், ஒரே சுச்சுவேஷன் வச்சு நம்ம அடுத்து நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மலர் மருந்துகள் அப்படிங்கிற பேரில் நமக்கு டெய்லியே உங்களுக்கு ஒன்று வரும். சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்காது, மீதி எல்லா நாட்களுமே வீக் டேஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக வரும். குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேட்கும்போது தொடர்ந்து திரும்பி நீங்கள் கேட்கும்போதே முழுமையாக மலர் மருந்துகளை பற்றி, ஒரு மலர் மருந்து அப்படி சொன்னோம்னா அது ஏன் எடுத்துக்கணும், எதற்காக எடுத்துக்கணும், யாருக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிற ரீதியில் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது தனித்தனியாக கேட்கும் பொழுது தான், ஏன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் செரிப்ளம் இம்பேஷன்ஸில் ஒரு கன்ஃபியூஷன் வரும், வில்லோ வைனில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைல்டு ஓட்லேயும் ஸ்க்லெரந்தஸ்லேயும் ஒரு ரெண்டுக்கும் ஒரு டவுட் வரும். அது மாதிரி ஹீத்தர் அப்படிங்கக்கூடிய அந்த மலர் மருந்தையும் புரிஞ்சுக்கிறதுல அந்த மலர் மருந்தோட 2-3 மலர் மருந்துகள் கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருக்கனால அந்த நூல் அளவு டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத அவங்களால எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஏன் எடுத்துக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீவேர்ட்ஸாகவும் அல்லது தியரியாகவும் நம்ம படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல். இந்த மலர் மருந்து அப்படின்னா டீப்பாக இது எதுக்காக மட்டும்தான், இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய டீப் கோராக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எதுக்கு எந்த மலர் மருந்து தேவைப்படுது, நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதை விடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக அந்த கீவேர்ட் மட்டும் எடுத்துக்கிறது, இல்லைன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது, இல்லை அப்படின்னா இந்த ஓரளவுக்கு தியரியை படிச்சுட்டு அந்த தியரியை வச்சு ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இன்னமுமே 3-4 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த டவுட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இப்போவும் நம்மக்கிட்ட இன்பாக்ஸஸில் நிறைய நான் இந்த மலர் மருந்து இந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்களே, ஆனால் இந்த இடத்துல இது வேரி ஆகுது, ஆனால் எனக்கு வந்த கேஸ் இப்படி இருக்குது, இப்போ இதை கொடுக்குறதா இவங்களே அந்த ஸ்க்லெராந்தஸ் அப்படிங்கிற மனநிலைக்கே போயிடுறாங்க. ஸோ அதனால் தெளிவாக ஒரே ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அவர் பாசிட்டிவாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார், நெகட்டிவாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, எல்லா மலர் மருந்துகள் பற்றியும் ரொம்ப கிளியராக இதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி பதிவேற்றம் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சீரீஸ் மாதிரி வர்றதுனால 38 எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் உங்களுக்கு தனியாகவே வந்துடும். ஸோ இந்த 38 வீடியோவும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு மலர் மருந்துகள், இந்த மலர் மருந்துனா இதுதான், இந்த மலர் மருந்துனா இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் புரிய வகையில் இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அளிக்கும் தகவலாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மலர் மருந்து ஆர்வலர்கள், மலர் மருந்து பயன்படுத்துவோர், மலர் மருந்து யூடியூப் வாயிலாக நிறைய பேர் கற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு யாரெல்லாம் மலர் மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறட்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நேரடி ஆலோசனை, தொலைபேசி வாயிலாக ஆலோசனை வேணும், மலர் மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
அது போக நம்மளோட டீடாக்ஸ் ப்ராடக்ட் பற்றி, வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம். மேலும் இன்னும் ஒரு தகவல் இதோடு நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்று பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தகவல் வந்து அதில் உங்களுக்கு வரும். சில ஷார்ட் வீடியோவோ இல்லை சில மெசேஜஸாவோ மலர் மருத்துவம் சார்ந்ததும், மெடிடேஷன், அப்புறம் ஆரா, இது மாதிரி நம்ம என்ன விஷயத்துலலாம் டீல் பண்ணுறோமோ அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக அதில் நம்ம வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி மலர் மருத்துவ டிப்ஸ் வேணும், இல்லை மெடிடேஷன் சார்ந்த டிப்ஸ் வேணும், இல்லை ஹெர்பல் ரெமெடி சார்ந்த டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரியுற அதே ஸ்க்ரீனில் தெரியுற அதே எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை WCL அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த சேனலோட லிங்க் தருவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து உங்களுக்கு அதில் ஒரு தகவல் வரும். அந்த தகவல் எதுவுமே நான் வந்து மித்த சோஷியல் மீடியா பேஜஸில் நான் அப்லோட் பண்ணலை. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் மேலும் நம்ம சொன்ன அந்த சீரீஸோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.